25 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் காசை கொண்டு வந்து முன்னால் வையுங்க, மேசையில் வையுங்க, மிச்சத்தை பிறகு பேசலாம் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கிறது. இந்த தகவலை யாருக்கு சொல்லியிருக்குன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்குது. என்ன பின்னணி என்று சொல்லி விரிவாக விளக்கமாக பார்ப்போம். அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த டீல் இருக்குது தானே, அந்த ஒப்பந்தம், அது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. எல்லாமே ஓகே ஆயிட்டுது, சைன் வைக்கிறது மட்டும்தான் பாக்கி என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சனிக்கிழமை அறிவித்திருந்தார். மிக மகிழ்ச்சியான செய்தி, நாங்கள் ஒப்பந்தத்தை நெருங்கி வந்து விட்டோம் என்று சொல்லி சனிக்கிழமை அறிவிச்சிருந்தவர். அதில் கணக்க விஷயங்கள் சொல்லியிருந்தவர். அதாவது ஈரான் தன்னிடம் இருக்கக்கூடிய யுரேனியத்தை எங்களிடம் ஒப்படைப்பதற்கு சம்மதித்து விட்டார்கள் என்று சொல்லி பெரிய ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் என்றே சொல்லியிருந்தார்கள். ஏன்னு சொன்னால் ஈரான் ஏற்கனவே சொல்லி கொண்டு வந்தது, இல்லையே நாங்கள் அமெரிக்காட்ட யுரேனியம் கொடுக்குறதா சொல்லவே இல்லையே, அதை நாங்கள் வேறொரு நாட்டுக்கு தான் கொடுக்குறதாக சொன்னாங்கள், அது சிலவில் ரஷ்யாவாக இருக்கும் என்று சொல்லியெல்லாம் செய்திகள் வந்தது. அப்படி இருக்கும்போது ஈரான் எப்படி அமெரிக்காவுக்கு யுரேனியத்தை கொடுக்கும், அதுவும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எப்படி கொடுக்கும் என்று சொல்லி எல்லார் மத்தியிலையும் ஒரு சந்தேகம் இருந்தது. அப்போ ட்ரம்ப் சொல்லியிருந்தவர், எல்லாமே ஓகே ஆயிட்டுது, ஈரான் யுரேனியத்தை தெரிந்து அதோட ஹோமுஸ் நீரினை திறக்கப்படும் என்று சொல்லிவிட்டார். அப்ப அதை கேட்டோன்னே எல்லாருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இதை நம்பலாமா, ட்ரம்ப் சொல்றதை நம்பலாமான்னு சொல்லி ஒரு டவுட் இருந்தது. சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தால் ஈரான்லேருந்து மறுப்பு வந்தது. இல்லையே நாங்கள் யுரேனியத்தை கொடுக்குறதா சொல்லவே இல்லையே, நாங்கள் ஹோமுஸ் நீரிணையை திறக்கிறேன்னு சொல்லவே இல்லையே, ஹோமுஸ் நீரிணை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கள் தான் இருக்கும், அதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குமென்று சொல்லி ஈரான் அறிவிச்சிருந்தது. சரி, என்ன கதை அப்படியே முடிஞ்சுது. பிறகு நேற்று ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஈரானோட ஒப்பந்தம் போடுறதுக்கு நான் அவசரப்படவில்லை, எதுவுமே உடனுடனே ஒப்பந்தம் போடணும்னு சொல்லி எந்த விதமான கட்டாயமும் இல்லை. எனவே பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாக்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் ஆறுதலாக வடிவாலாம் வாசித்து பார்த்து கதைச்சு பேசி ஒப்பந்தத்தை லேட்டாக போட்டாலும் பரவாயில்லை, ஒரு அவசரமும் இல்லைன்னு சொல்லி தான் அறிவுறுத்தி உள்ளேன் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கார். அப்போ சனிக்கிழமை சொன்னது உண்டு, பிறகு நேற்று ஞாயிற்றுக்கிழமை சொன்னது வேறே உண்டு. இப்படியே 2 நாளும் மாற்றி மாற்றி ட்ரம்ப் உலகத்தை ஒரு பக்கம் குழப்பிக்கொண்டிருக்க ஈரான் தரப்பிலிருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒப்பந்தம் போகிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ அமெரிக்கா ஈரான் சொத்துக்களை முடக்கி வச்சிருக்கு தானே, கிட்டத்தட்ட 120 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் காசை ஈரானுக்கு சொந்தமான காசை அமெரிக்கா முடக்கி வச்சிருக்குது வேறு நாடுகளில். அப்போ அதில் 25 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை முதல் கட்டமாக ஒரு நல்லெண்ண முயற்சியாக முதல்ல கொண்டு மேசையில் வையுங்க, அதுக்கு பிறகு நாங்கள் ஒப்பந்தத்தை போடுவோம், ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்குது. ஈரானினுடைய இந்த கோரிக்கைக்கு அமெரிக்க தரப்பிலிருந்து இதுவரைக்கும் ஒரு பதிலுமே வரையில. அமெரிக்கா அதை ஏற்குதா இல்லையான்னு சொல்லி தெரியலை. ஏனென்று சொன்னால், இந்த ஒப்பந்தம் இருக்குத்தானே, இப்போ இறுதியான ஒரு ஒப்பந்தம் இருக்குத்தானே, அதில் முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால், அமெரிக்காவால் முடக்கப்பட்டிருக்கின்ற சகல சொத்துக்களும் விடுவிக்கப்படும் என்று சொல்லி. அப்போ அதை ஈரான் எப்படி நம்புறது? அதனால் நீங்கள் 120 பில்லியனும் தர வேண்டாம், இப்போ முதல் கட்டமாக 25 பில்லியனை தாங்க, அதுக்கு பிரமிச்சத்தை பார்ப்போம் என்று சொல்லி ஈரான் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பேச்சுவார்த்தைகள் எப்போ முடிவுக்கு வரும், எப்போ ஒப்பந்தம் போடப்படும் என்றது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கிடையில் ஒரு 60 நாள் டைம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்காம். அதாவது இறுதி ஒப்பந்தம் போடுறதுக்கு கடைசியாக சைன் வைக்கிறதுக்கு 60 நாள் டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தம் எப்படி இருக்கும்னு சொன்னால், அதாவது 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒபாமா ஒரு ஒப்பந்தம் போட்டார் தானே, அந்த மாதிரி இறுதி ஒப்பந்தமாக இருக்கும். அது இன்னும் 60 நாட்களில் வரும். இப்போ போட போகிற ஒப்பந்தம் அந்த இறுதி ஒப்பந்தத்துக்கான ஒரு முன்னோடி ஒப்பந்தம் என்று சொல்லப்படுது. இதை கேட்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், ஐயா சாமிகளா, ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தை போட்டு சொல்லுங்க, முதல்ல மாற்றி மாற்றி போடுறோம்னு சொல்லி கழிச்சு கொண்டாந்துக்கிறீங்களே தவிர ஒப்பந்தத்தை போடுறீங்களே இல்லையென்று சொல்லி அப்படி தான் தோணுது. எனவே ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துக்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு வரணும்ன்றதான் எங்களுடைய விருப்பம். இருந்தாலும் இன்னமுமே 2 பிரச்சனைகள் இருக்குது. 2 பிரச்சனை குறுக்க முட்டுக்கட்டையாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஒன்று இந்த முடக்கப்பட்ட சொத்துக்கள், உண்மையிலேயே அமெரிக்கா அந்த சொத்துக்களை விடுவிக்குமா, அந்த காசுகளை கொடுக்குமான்னு சொல்லி பெரிய சந்தேகம் இருக்காம் ஈரான் தரப்பில். இது முதலாவது. 2வது ஈரான் திரும்ப சொல்லிக் கொண்டு வருது, தனியாக ஈரானில் மட்டும் யுத்த நிறுத்தம் சரி வராது, லெபனானில் யுத்த நிறுத்தம் வேணும் என்று சொல்லி. ஆனால் அதுக்கான ஒரு அசுமாத்தமும் தெரியலை. லெபனானில் தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது, அங்கே பொதுமக்கள் கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை நிறுத்துகிற நோக்கம் இஸ்ரேலுக்கு இருக்கிற மாதிரியே தெரியலை. எனவே இந்த 2 பிரச்சனையும் இந்த பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்போ நாங்கள் எதுக்கு வெயிட் பண்ணணும்னு சொன்னால், அமெரிக்கா அந்த 25 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை ஈரானுக்கு கொடுக்குமா இல்லையான்னு சொல்லி. ஒருவேளை அமெரிக்கா கொடுக்குமாக இருந்தால், அதாவது அதை விடுவிக்குமாக இருந்தால், அதுக்கு பிறகு நாங்கள் நம்பலாம். அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான மாற்றமாக அது பார்க்கப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம்.
இஸ்ரேலிய அமைச்சர் ஒருவருக்கு எதிராக சர்வதேச ரீதியாக ஏராளமான கண்டனங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அதிலே மிக முக்கியமாக பிரான்ஸ் நாடு அந்த இஸ்ரேலிய அமைச்சருக்கு தடை விதித்திருக்கிறது. எங்களுடைய நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, எங்களுடைய நாட்டு பக்கம் தலை வச்சே பறக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை விதித்திருக்கிறது. காரணம் என்னென்னு சொன்னால், அவர் பொதுமக்களை அவமதித்தார் என்று சொல்லி, அதாவது உங்களுக்கு தெரியும், காசாவை நோக்கி இந்த ஃப்ளோட்டிலான்னு சொல்லி ஒரு 50-60 படகுகளில் ஏராளமான மனிதாபிமான பணியாளர்கள் போனது தானே. மனிதாபிமான பொருட்களை ஏற்றி கொண்டு, உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு நிறைய படகுகள் போனது தானே. நாங்கள் ஏற்கனவே செய்திகளை சொல்லியிருக்கிறோம். அந்த படகுகள் எல்லாமே இஸ்ரேலிய இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டு அதில் இருக்கிறார்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மோசமான முறையில் நடத்தப்பட்டார்கள் என்று சொல்லி. என்ன பிரச்சனை என்று சொன்னால், போன எல்லாருமே பிரான்ஸில் இருந்து, யூகேல இருந்து, அமெரிக்காவில் இருந்து, இந்த முக்கியமான நாடுகள் இருந்து போனாக்கள் தான். எல்லாருமே எந்த விதமான குற்றச்செயல்களோட சம்பந்தப்பட்ட ஆக்களோ அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான ஆக்களோ கிடையாது. எல்லாரும் சாதாரண மக்கள் தான். மனிதாபிமான பொருட்களை கொண்டு போனது, வேறு ஒன்றுமே தப்பு செய்யலை. காசா மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க போனது. போன அந்த மக்களை எல்லா நாட்டு குடிமக்களையும் மிக கீழ்த்தரமாக நடத்தி அவர்களுடைய தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறது, அவர்களை தள்ளி கொண்டு போகிறது, அந்த மாதிரி கீழ்த்தரமாக நடத்தினு சொல்லி நிறைய முறைப்பாடுகள். அது இந்த இஸ்ரேலிய அமைச்சருக்கு முன்னாலேயே நடந்திருக்குது. அவரே ஒரு வீடியோ வெளியிட்டு தன்னுடைய சோஷியல் மீடியாவில் அவர் வெளியிட்ட வீடியோவில் அவர் சிரித்து கொண்டு போகிறார். இங்கே அவர்கிட்ட கண்ணுக்கு முன்னாடி போல கொடுமைகள் நடக்குது மக்களுக்கு, அதை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு போகிறார். அந்த அமைச்சருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்டாமர் பென் கபீர் என்று சொல்லி இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர். எனவே அமைச்சருக்கு முன்னாலேயே இவ்வளவு கொடுமைகளா என்று சொல்லி அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இப்பொழுது அவருக்கு பிரான்ஸில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய நாடுகள் அவருடைய நடவடிக்கையை கண்டித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கைது செய்யப்பட்ட எல்லா பணியாளர்களும், மனிதாபிமான பணியாளர்களும் விடுவிக்கப்படணும் என்று சொல்லி இப்பொழுது சர்வதேச ரீதியாக குரல்கள் எழுப்பப்படுகின்றன. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 4-5 நாளைக்கு முதல் இலங்கையைச் சேர்ந்த சமீரா என்ற ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டிருந்தார். பிறகு அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். இப்போ ஏனையவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அவர்களை விடுவிப்பதற்கான அழுத்தம் சர்வதேச ரீதியாக வழங்கப்படுகிறது. சீனாவில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட ஒரு வெடிப்புச் சம்பவம், அதில் 82 பேர் கொல்லப்பட்டமை சர்வதேச ரீதியாக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான ஒரு நிலக்கரி சுரங்கம், அதாவது சீனாவில் இருக்கக்கூடிய ஷான்ஷி என்று சொல்லப்படுற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கம், அந்த மாநிலம் முழுவதுமே நிலக்கரிக்கு மிகவும் பிரபலம் என்று சொல்லப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 22ஆம் தேதி இரவு ஒரு 7:30 மணி போல அந்த நிலக்கரி சுரங்கத்துக்கு கீழே நிலத்துக்கு கீழே உங்களுக்கு தெரிந்து எப்படி இருக்கும்னு சொல்லி, ஞாபக தூரம் ஆழம் கிட்டத்தட்ட 500 மீட்டர் ஆழத்தில் அந்த நிலக்கரி சுரங்கம் இருக்குமாம். அதாவது ஒரு 150 மாடி கட்டிடம் இருந்தால் இவ்வளவு உயரமாக இருக்கும். அந்த 150 மாடி கட்டிடத்தினுடைய உயரத்துக்கு அளவு நிலத்துக்கு கீழே அவ்வளவு ஆழத்தில் 500 மீட்டர்னா பாருங்களேன். அவ்வளவு ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலக்கரி சுரங்கத்தில் 247 தொழிலாளர்கள் அந்த டைமில் அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டு கேட்கல திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடம் அலாம் அடிக்க வலிக்கிட்டது. அதென்ன அலாம் என்று சொன்னால், எப்போவுமே நிலக்கரி சுரங்கங்களுக்கு கீழே அலாம் இருக்கும். அதாவது நிலத்துக்கு கீழே போக உங்களுக்கு தெரியும், விஷவாயுக்கள் வரும். அந்த கார்பன் மோனாக்சைடு, மற்றது மீத்தேன் வாயு, இந்த மாதிரி விஷவாயுக்கள் நிலத்துக்கு அடியில் இருக்கும். பயங்கர வெப்பமாக இருக்குமா. இந்த மாதிரி தரையில் நாங்கள் இருக்கக்குள்ள எப்படி இருக்குமோ அந்த சுவாத்தியம் அங்கே இருக்காது. போக அழுத்தமாக இருக்குமா, அமுக்கமாக இருக்குமா. அவ்வளவு துன்பங்களையும் தாங்கி கொண்டு தான் இந்த நிலக்கரி சுரங்கங்களுக்குள்ள ஆட்கள் வேலை செய்கிறது. கஷ்டமான வேலை அது உண்மையில். எனவே அப்படி இருக்கும்போது திடீரென்று அந்த சுரங்கத்துக்குள்ள கார்பன் மோனாக்சைடு, அந்த விஷவாயு கசிய ஆரம்பிக்குது. அப்போ கசிய ஆரம்பித்தோன்னே உடனடியாக அந்த தொழிலாளர்களை வெளியில் எடுக்கணும். அப்போ அலர்ட் வெளியில் அவர்களை கூப்பிட்றதுக்கு முதலே பெரிய ஒரு வெடிப்பு சம்பவம் வந்துட்டுது. அதில் வெடிச்சதில் தான் 82 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய பேர் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இது பெரும் அதிர்வலைகளையும் பெரும் கவலைகளையும் உருவாக்கியுள்ளது. இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.